லேப்டாப் வெர்சஸ் கம்ப்யூட்டர் இதில் எது ரெண்டுத்தில் பெஸ்ட்டு அப்படின்றத சொல்லிடுறேன். நமக்கு ஒரு வேலை பார்க்கும்போது கண்டினியூஸாக வேலை பார்க்கணுன்றதுனால நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். நம்ம வேலை பார்க்குறது கம்மியாக தான் நிறைய இடங்களில் போகிற பட்சத்தில் இருக்கணும், கம்ஃபர்டபுள் வேணும்னா நம்ம லேப்டாப்பை இது பண்ணலாம். இது ஒர்க்கிங்க்கும் மேலே இருக்கிறது கம்ஃபர்டபுளுக்கும். லேப்டாப் கம்ஃபர்டபுள், இது ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த கம்ப்யூட்டர் காட்டிலையும் அந்த லேப்டாப்பில் சிதறு நம்ம எங்கே நினச்சாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு மடக்கி கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் கம்ப்யூட்டர் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம கரண்ட் இல்லாத சமயத்தில் லேப்டாப்பில் எடுத்து யூஸ் பண்ண முடியும், ஆனால் கம்ப்யூட்டர் அப்படி யூஸ் பண்ண முடியாது. அதனால இதுக்கு 2 பாயிண்ட், இதுக்கு 1 பாயிண்ட். அடுத்த விஷயம், தேர்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம லேப்டாப் வாங்கினா கேமரா, மைக்கு எல்லாமே அதிலே கொடுத்துருவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கினோம்னா எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. மைக்லேருந்து கேமரா வரைக்கும் எல்லாம் தனித்தனியாக வாங்கினோங்க. என்னை கேட்டால் ரெண்டுமே சரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்னை கேட்டாலும் நான் அதுதான் சொல்லுவேன். ஏன்றதை வாங்க இப்போ தெளிவாக இன்னும் சொல்கிறேன். மெடிக்கல் சைட்லாம் போனீங்கன்னா கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அது ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடும். நம்ம லேப்டாப்பை அப்படி யூஸ் பண்ண முடியாது, சார்ஜ் டவுன் ஆகிரும். ஸோ நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கம்ஃபர்டபுளுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது மட்டும் பண்ணிட்டு பாருங்கள்.